அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப கூலிங்காக ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்கை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்னமும் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே ஃபாலுதாவை வாங்கி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, எவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இதை நம்ம செய்கிறோன்னு வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கோந்த ஊரை நம்ம 7 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டோம். இங்க பாருங்க, இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டா போதும், நம்மளுக்கு நல்லா இப்படி ஜல்லி மாதிரி ஐஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான டெக்ஸ்டர்ல நம்மளுக்கு கிடைச்சிக்கும். கொஞ்சமா அந்த ஒரு ஸ்பூன் போட்டு இது ஃபுல்லா நான் தண்ணி ரொப்பி வச்சிருந்தேன். எவ்வளோ சூப்பரா எவ்வளோ நிறைய குவான்டிட்டியில வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு பவுல்ல இதை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம நோன்பு வச்சிருக்கும் போது நம்ம பாடியை நல்லா கூல் பண்ணும், நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. சரியா? நம்ம சுகர் ஆட் பண்ணி செய்யறதை விட இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்கை ஒரு டைம் என்னோட மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இது இப்போ நம்ம சேர்த்துட்டோமா, இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமா சப்ஜா விதையை எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை தான். கொஞ்சமா தண்ணி ஊற்றி, சப்ஜா வேற நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ½ அன் ஹவர் இல்லை 10 மினிட்ஸ்ல கூட ஊறிடும். சரியா? இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இது கூடவே ஒரு லெமன் ஜூஸை ஃபுல்லா புழிஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்து வச்சிருக்கேன் நான், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல்னு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட். இதில் நோம்பு வச்சுட்டு நம்ம சுகர் சேர்த்து செய்யறதை விட ஹனி சேர்த்து இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் குடிச்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு கில்ட்டான ஃபீலும் இல்லாமல் நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணியும் குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது தேன் சேர்த்து நம்ம செய்யும் போது. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்கான தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தேன் கரைகிற மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ டக்குன்னு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நம்மளோட இவ்வளோ ரிஃப்ரெஷிங்கான எவ்வளோ ஹெல்தியான நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்ல இதே ஜூஸை வேற மாதிரி நம்ம செய்யலாம். சரியா? இப்போ நம்ம அதே மாதிரி வாபஸ் ஒரு பவுல்ல நம்ம ஊற வச்சிருக்க கோந்த எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாவே போடுங்க, இது போடுறதால நம்மளுக்கு டேஸ்ட் ஒன்றும் கெட்டு போயிடாது, சூப்பரா இருக்கும். இது நடுவில் நம்மளுக்கு குடிக்கும் போது வாயில வரும்போது. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா விதைய சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கம்மியான குவான்டிட்டியில போட்டு எப்பவுமே குடிப்போம், ஆனா அதுதான் தப்பு. அதிகமா இதை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம பாடி நம்ம நோம்பு வைக்கும் போது ஆல்ரெடி அதிகமா ஹீட்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பாடியில இன்டேக் பண்ணும்போது அதுவும் நம்ம புறா நாள் பட்னியா அவ்வளோ ஹீட்டா நம்ம பாடியை வச்சு நம்ம இஃப்தார்ல திறக்கும் போது கஜூர் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் குடிக்கிற ட்ரிங்க் இதுவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுலயும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேன் இல்லைன்னா வேற வழி இல்லை, நீங்க சுகர் ஆட் பண்ணி தான் செஞ்சாகணும். தேன் இருக்குன்ற பட்சத்துல நீங்க சுகர் அவாய்ட் பண்ணிட்டு தேன் சேர்த்து செஞ்சதுக்கு ரொம்ப பெஸ்ட். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவு நான் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம பால் சேர்த்துக்க போறோம்.
இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இதுலயும் நம்ம கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இன்னொரு பேட்டர்ன்ல நம்மளோட சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதுலயும் அதே கூலிங், நல்லா எனர்ஜி, நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்மளுக்கு தண்ணியில தேவையில்லை அப்படின்றவங்க பால் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பால் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம லெமன் சேர்க்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சமா ரோஸ் சிரப் சேர்த்து இதையும் செஞ்சிட்டோம். சரியா, இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஜஸ்ட் 5 minutesல எவ்வளோ ஈஸி அண்ட் ஹெல்தி ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்கை நம்ம எவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? நீங்க எப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.